ஸோ லெக்ஸு புல்லு புஷ் போட்டோம். இன்னைக்கு வந்து டூயிங் ஆர்ம்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு ஒர்க் அவுட் பார்த்தா ஆர்ம்ஸ் தான். ஏன்னா அந்த மைண்ட் மசில் கனெக்ஷனே இருக்காது. என்ன போட்டாலும் ஃபீலும் இருக்காது, அதுக்கான க்ரோத்தும் இருக்காது. ஸோ அதுக்காக நாங்கள் என்ன பண்ணோம்னா வால்யூம் நிறையா போடுவோம். இப்போ நீங்கள் இருக்கீங்க, எனக்கும் வந்து அந்த மைண்ட் மசில் கனெக்ஷன் இல்லை, அந்த ஃபீல் வரல, இல்லை என்ன தான் ஒர்க் அவுட் போட்டாலும் ஒரு ஒர்க் அவுட் போட்ட ஃபீல் இல்லைன்னா நீங்கள் வால்யூம் நிறையா போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீல் வரும். ஸோ ஸ்டார்டிங் வந்து லெக் எக்ஸ்டென்ஷனுக்கு போட்ட மாதிரி அதே பிரமிட் செட்டு. ஸோ ஒரு பிளேட்லேயும் வந்து 5 ரெப்படேஷன்ஸ். ஸோ 10 பிளேட்ஸ் வரைக்கும் போட்டோம். ஸோ கீழே போகிறப்ப ஒரு 50 ரெப்ஸ் வந்துடுது. திரும்ப மேலே டிசைனிங் வரப்போ திரும்ப ஒரு 50 ரெப்ஸ். டோட்டலாக ஓப்பனிங்லேயே வந்து நீங்கள் 100 ரெப்ஸ் போட்டிருப்போ அந்த பிளட் ஃப்ளூ நல்லாயிருக்கும் உங்களுக்கு அந்த ஏரியாவில். எந்த ஒர்க் அவுட் போட்டாலும் உங்களுக்கு அந்த ஃபீல் நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி ஆர்ம்ஸு சூப்பர் செட் பண்ணுவோம், ட்ரை அண்ட் பை, எக்ஸப்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் செட். ஃபர்ஸ்ட் செட் மட்டும் இந்த மாதிரி பிரமிட் போட்டுருவோம், அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங். அதுக்கப்புறம் ஆர்ம்ஸ் எல்லாமே வந்து சூப்பர் செட் போடுவோம். எடுக்கிறதெல்லாம் கவுண்டர் தான். இப்போலாம் 5 4 3 2 1 இப்படி ஓடணும். அதை விட்டு எடுக்கிறதெல்லாம் ரெப்பாக கவுண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் இது எடுக்கிறது ட்ரை ஒர்க் ஆகல. ஆகலை. ஷோல்டர் வச்சு தானே எடுக்கிறோம். நீ பார்த்த ஆமாம் விடு சொன்னா. ட்ரையில் பிரமிட் செட் முடிச்சிட்டோம். இப்போ அடுத்து பை, அதே மாதிரி அசெண்டிங் டிசெண்டிங். பொதுவாக எல்லாருமே வந்து கை வந்து சைடில் வச்சுட்டு போடுவாங்க. நம்ம மிஷினில் போடுறப்ப கை நல்லா ஃப்ரண்ட்ஸில் வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு அது நல்ல ஸ்ட்ரெச் ஃபீல் ஆகும் மசில். ஸோ மெயினாக வந்து ஒரு மசில் க்ரோத்துக்கு நல்ல ஸ்ட்ரெச்சு, நல்ல கண்ட்ராக்ஷன், இது ரெண்டுமே வேணும். ஸோ எல்போஸ் நல்லா ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஸ்ட்ரெச் இருக்கும். ஸோ உங்களுக்கு அந்த மசில் ஃபீல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். மசில் நல்லா ஃபீல் ஆச்சுன்னா உங்களுக்கு மசில் க்ரோத் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் வந்து உங்களால் பார்க்கணும். பிரமிட் செட்னா வெயிட் கம்மியிலேருந்து ஆரம்பிப்போம். ஸோ 1 பிளேட்லேருந்து ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கோங்க. ஒரு சர்டன் நம்பர் ஆஃப் ரெப்படேஷன்ஸ், ஒரு 4 to 5 ரெப்ஸ் அந்த மாதிரி நீங்கள் எது வேணால் செட் பண்ணிக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக வெயிட் ஏற்றி அப்படி மேலே போயிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ ஒரு இடத்துல வந்து நீங்கள் பீக் அவுட் ஆகிடுவீங்க, அதுக்கு மேலே உங்களால் போட முடியல அப்படின்னு. ஸோ அதுதான் டாப். அதுக்கப்புறம் திரும்ப டிசெண்ட் ஆகிட்டே வந்துட்டு இருக்குங்க. ஸோ ஒரு 5 பிளேட்ஸில் உங்களால் அவ்வளோதான் என்னால் மேக்ஸிமம் போட முடியுது, எனக்கு ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா திரும்ப 5லேருந்து அப்படியே 4 3 2 1 ஸோ மேலே போயிட்டு திரும்ப கீழே வந்து ஒரு பிரமிட் மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து பிரமிட் செட். ஸ்கல் கிரஷ் போடுறப்ப நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக்கு எல்போஸ் ரொம்ப ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணிட்டா ட்ரைலேருந்து நமக்கு டென்ஷன் போயிடும். ஸோ உங்கள் எல்போஸ் வந்து பேக்கில் இருக்குன்னா அதே பொசிஷனில் ஃபிக்ஸாக இருக்கணும். உங்கள் ஃபோராக மட்டும்தான் வந்து மூவ் ஆகணும். அண்ட் க்ளோஸாக பிடிச்சிக்கோங்க, ரொம்ப வைடாக பிடிக்காதுங்க. க்ளோஸாக ரொம்ப வைடாக பிடிச்சா ஷோல்டரில் கொஞ்சம் ஃபீல் ஆகிடும். ஸோ க்ளோஸாக வச்சுக்கோங்க, எல்போஸை டக்கின் பண்ணிக்கோங்க. ஃபோராம் மட்டும்தான் மூவ் ஆகணும். அப்பறம் வந்து எந்த பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களோ அதே பொசிஷனை மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஆர்ம்ஸ் நாங்கள் சூப்பர் செட் போடுவோம். அதாவது ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசில். ஸோ உங்களுக்கு செஸ்ட் அண்ட் பேக்கு, பை ட்ரை, இது வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மசில். ஸோ ஆர்னால்டுக்கு வந்து அந்த டைப் ஆஃப் பேட்டர்ன் வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எங்களுக்கு ஆர்ம்ஸ் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்கிறதுனால வில் ஃபாலோ தட் பேட்டர்ன். நம்ம பை போடுறப்ப நம்மளுக்கு ட்ரை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், நம்மளுக்கு ட்ரை போடுறப்ப பை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பைசப்ஸ் போடுறோம், பட் ட்ரை வந்து ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம அந்த டைமில் உடனே டக்குன்னு ஷிஃப்ட் ஆகிட்டோம்னா நம்ம பிரேக்கே இல்லாமல் நம்ம அடுத்த மசில் ஒர்க் பண்ணுறப்ப, சப்போஸ் எக்ஸாம்பிள் நீங்கள் ட்ரை போட்டுட்டு இருக்கப்ப பை ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் பைசப் போகிறீங்கன்னா உங்களுக்கு ட்ரை ரெஸ்ட் எடுக்கும். ஸோ உங்களுக்கு டக்குன்னு உங்களுக்கு அந்த ரெஸ்ட்டே இல்லாமல் அடுத்த மசில் நீங்கள் டார்கெட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஸ்பைடர் கல்ஸ் போடுறோம். ஸோ யூஸ்வலாக எல்லாருமே ஒரு பாயிண்ட் லோவில் போடுவாங்க.
நாங்கள் என்ன பார்த்தோன்னா லோவராக போடுறது கொஞ்சம் அடுத்த ஹையரில் போட்டோம்னா கொஞ்சம் அடுத்த ஹையர் ஆங்கிளில் போட்டால் அந்த கண்ட்ராக்ஷன் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஸோ ஆல்ரெடி சொல்கிற மாதிரி தான் ஒன்று உங்கள் ஃபீல் எப்படி இருக்குது, உங்களுக்கு அந்த மசில் கனெக்ஷன் எப்படி இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் மாற்றணும். இதுதான் அப்படின்றது வந்து எனக்குமே கிடையாது. ஒன் சைஸ் ஃபிட்ஸ் ஆல்னு கிடையவே கிடையாது. எக்ஸசைஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி செட் ஆகும். உங்களுக்கு எது செட் ஆகுதுன்னு நீங்கள் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. ஏன்னா உங்கள் பாடி வேறு, எங்கள் பாடி வேறு. அப்போ தான் உங்கள் பாடிக்கு தேவையான மாதிரி நீங்கள் போட்டிங்கன்னா ரிசல்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வரும். லாஸ்ட் ஒர்க் அவுட் அண்ட் லாஸ்ட் சூப்பர் செட் வந்து ப்ரீச்சரில் ஹேமர் கர்ல்ஸ் டம்பல் யூஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க வந்து ட்ரைஸப் ஓவர் எக்ஸ்டென்ஷன் போடுவாங்க. யூஸ்வலாக எல்லோரும் உட்காந்து போடுவாங்க, நான் உட்காந்து போட மாட்டேன். ஏன்னா நம்மளுக்கு அந்த ஷோல்டர் இது வந்து ப்ராப்பராக இல்லாமல் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகும். அதனால் யூஸ்வலாக ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஆர்மை சப்போர்ட் பண்ணிவிட்டு போட்டால் பைசப்பில் ஃபீல் வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னா இப்போ இங்கே வந்து ஷோல்டர் லைனில் இருக்குது, இங்கேனா ஷோல்டர் ரொம்ப அப்பாகும், நம்மளுக்கு இந்த கேப் வரும், ஆர்ம் ப்ராப்பராக ரெஸ்ட் ஆகாது. ஸோ அதனால் நின்று போட்டால் எனக்கு அது கரெக்டாக ஃபீல் ஆகும். பட் உங்கள் ஜிம்மில் இருக்கிற ப்ரீச்சர் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக உட்காந்தே போடலாம். பட் யூஸ்வலாக நான் பார்த்துருக்கோம் எந்த மிஷின்ஸ்லையும் அந்த அளவுக்கு கரெக்டாக ஆர்ம் ஃபுல்லாக ரெஸ்ட் ஆகிற மாதிரி இல்லை. ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு ஆர்மை ஃபுல்லாக ரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏன்னா அவன் குண்டா இருக்கான், இவன் ஒர்க் அவுட் வீடியோஸ்லாம் போடுறான், இவன் டிப்ஸ்லாம் தரான் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. நான் வந்து ஆக்சுவலாக இப்போ ஒரு பல்கில் இருக்கேன். அதாவது நான் லாஸ்ட் இயர் வந்து என்பிசின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு ஐஎஃபிபியில் வந்து நம்ம ஒரு கம்ப்யூட்டர் ஆகணும், ஒரு ப்ரோ ஆகணும்னா அதுக்கு ஃபஸ்ட் நம்ம என்பிசியில் போய் நம்ம கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்காக நான் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். லாஸ்ட் இயர் ஏப்ரல் நான் ட்ரை பண்ணேன். 65 to 70 kg கேட்டகரியில் போனேன். சைஸ் இல்லை, ரொம்ப லீனாக இருந்தேன், கண்டிஷனிங்லாம் ஓகேவாக இருந்தது. பட் மற்ற கம்ப்யூட்டர்ஸோட கம்பேர் பண்ணுறப்ப சைஸ் இல்லை. ஸோ இப்போ என்னோட மெயின் ப்ராசஸ் வந்து என்னென்னா கொஞ்சம் வெயிட் ஏற்றி அந்த மாஸ் அந்த திக்னஸ் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணணும். ஸோ காம்படிஷன் போகிறப்ப மற்றவங்களோட ஈக்குவலாக ஒரு கம்பேரபிள் லெவலில் இருக்கணும். அந்த ஜேர்னியை தான் இப்போ நாங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். அது கூடவே வந்து நடுவில் கொஞ்சம் ஃபிட்னஸ் ஸ்டெப்ஸ், ஒரு ஐடியாஸ், நீங்கள் எப்படி ஒர்க் அவுட் பண்ணலாம், எப்படி பண்ணால் உங்களுக்கு இன்னொரு பெட்டர்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்ற ப்ராசஸ் தான் இது. நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் வந்து திரும்ப காம்படிஷன் போகிற மாதிரி, ஹோப்ஃபுல்லி அதில் வின் பண்ணால் நம்ம நெக்ஸ்ட் வந்து டெல்லிக்கு போய் நம்ம அதில் கம்ப்ளீட் பண்ணி ஒரு ஐஎஃபிபி ப்ரோவாக மாறலாம்.